நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம நினச்ச மாதிரியே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றின தயக்கம் நமக்கு சிறிதும் இருக்கக்கூடாது. ஏன்னா தயக்கம் இல்லாமல் இருந்தால் தான் நம்முடைய முழு ஆற்றலை அந்த விஷயத்தை நோக்கி நம்ம செயல்படுத்த முடியும். ஒரு பதட்டம் இல்லாமல் நம்மளால் அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியும். அப்போது அந்த விஷயத்தை பற்றின தயக்கம் நம்மளை விட்டு எப்போ நீங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை பற்றின தெளிவு கிடச்சிடுச்சு அப்படின்னா அந்த தயக்கம் நம்மளை விட்டு போயிடும். அந்த தெளிவு எப்போ கிடைக்கும்? அந்த விஷயத்தை பற்றின அறிவு, ஞானம், அந்த சிந்தனைகள் நமக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னா அந்த தெளிவு நமக்கு கிடைக்கும். அந்த விஷயத்தை பற்றின அறிவு நமக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னா நம்முடைய உள்ளம் பதட்டப்படாது. எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம உள்ளம் தீர்மானிக்கும். அது வேறு இல்லாமல் நம்முடைய உள்ளம் பதட்டம் இல்லாமல் இருக்கும்போது நம்முடைய ஐம்புலன்களும் சரியாக வேலை செய்யும். நம்முடைய கண்கள் கூர்மையாக கவனிக்கும், நம்முடைய காதுகள் நுட்பமாக கேட்கும். அப்படி ஒரு பதட்டம் இல்லாத நிலை தான் நம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்தும். இந்த பதட்டம் இல்லாத நிலை வெற்றி தோல்வியை நினைக்காது. அந்த விஷயத்தை சிறமேல எடுத்து பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறத தான் உறுதிப்பாடாக இருக்கும். அப்படி இந்த உள்ள பதட்டம், ஞானம், அறிவு, தெளிவு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு இல்லைன்னு வைங்களேன், அந்த மனிதனுக்கு முட்டாள்கள்லாம் அறிவாளியாக தெரிவாங்க, களவாணிகள்லாம் நீதிமான்களாக தெரிவாங்க. ஒரு அரசன் அப்படிங்கிறவன் ஒரு நீதிமானா, ஒரு நீதியும் நேர்மையும் உள்ளவனா, ஒரு ஒழுக்கமானவனா, ஒரு கடமை உணர்வு உள்ளவனா இருக்கிறான் அப்படின்னா அந்த அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், தலைவர் பெருமக்கள்கள் உண்மையும் நீதியுமா, ஒரு ஒழுக்கமானவங்களாக, கடமைகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போது ஒரு அரசனுக்கு கீழே உள்ளவங்க கடமை உணர்வு இல்லாதவங்களாக இருக்கிறாங்க, ஒழுக்கம் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க, ஒரு உண்மையும் நீதியும் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு முதல் காரணம் அவங்களுடைய அரசன் தவறாக இருக்கிறான், அவனுடைய அரசன் நீதியும் நேர்மையும் இல்லாதவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணமாக இருக்க முடியும். அப்போ மக்கள் விழிப்புணர்வு பெற்று, அறிவுணர்ச்சி பெற்று, ஒரு உண்மையும் நீதியும் நேர்மையுமான ஒரு மக்கள் படை திரளுது அப்படின்னா ஆட்சியாளர்கள் வேறு வழியில் அவங்களும் நீதியும் நேர்மையுமாக, ஒழுக்கமாக, கடமை உணர்வு மிக்கவர்களாக இருந்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு அங்கே தள்ளப்படுறாங்க. அப்போது மக்கள் விழிப்புணர்வு பெற்று வரணும். எனக்கு சரி எது, தீமை எது அப்படின்னு அடுத்தவங்க கற்றுத்தரக்கூடிய நிலைமைக்கு நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு 6 அறிவு இருக்குது. ஒரு பறவைக்கு இறகு எப்படி பறக்கிறதுக்கு ஒரு உதவியானதாக, ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்குதோ, அதே மாதிரி நம்முடைய 6ஆம் அறிவு அப்படிங்கிறது சிந்தனை அறிவு, உண்மை எது, தீமை எது அப்படிங்கிற ஒரு ஆற்றலை நமக்கு அது தருது. அப்போது நம்முடைய மக்கள் சிந்தித்து ஒவ்வொரு கணத்தையும் செலவிடணும், பொழுதுகளை பயன்படுத்தணும்.